டேய் 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 என்னடா டேய் நேபாள் பாவம் நான் ஒரு ரன்ல தோத்துட்டானுடா டேய் கஷ்டமாடா அந்த சோம்பல் காமி அடிச்சான்டா லாஸ்ட் பால் இப்படி 6 காமி அடிச்சான்டா சவுத் ஆப்பிரிக்கா அச்சதே 105டா அதுலயும் 7 விக்கெட்டு போச்சு எவனுமே எல்லாம் எவனும் 30-40 தாண்டல மாக்ரம் ஸ்டோக்கோச் 20 டிகாக்கு 10 ரீசா ஹென்ட்ரிக்ஸ் தான் கொஞ்சம் அடிச்சான் 70க்கு 2 விக்கெட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் நேபாள் 115 ரன்னுக்கு 7 விக்கெட் எடுத்து சுருட்டிட்டானுங்க சரி சவுத் ஆப்பிரிக்கா மில்லரும் தோக்கோச்சா கிளாஸனும் மாட்டல எவன் ரபாடா ஒரு 6 எடுத்து போனா யாருமே அடிக்கல ரொம்ப த்ரில்லிங்கா இருந்து சுவாரஸ்யமா போச்சு மேட்ச் காலங்காத்தால நேபாள் சவுத் ஆப்பிரிக்கா சரியான மேட்ச் பிரமாண மேட்ச் பட் ஹார்ட் லக் ஃபார் த நேபாள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 100 லக்கில் ஜெயிச்சிருக்கிறாங்கடா 100 லக்கில் பா சரியான லக்கானா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு லாஸ்ட் அது ரன் அவுட் ஆயிடுங்க சூப்பர் காமி 6 அடிப்போம் நேபாளுங்க 80 ரன்னுக்கு 2 விக்கெட் 90 ரன்னுக்கு 2 விக்கெட்டுங்காங்க 100 அடுத்த 25 ரன்னுல 6 விக்கெட் எடுத்துட்டானுங்க சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் பார்த்தேன் 88க்கு 3 90க்கு 4 95க்கு 5 100க்கு 6 110க்கு 7 8 அப்படியே போயிடுச்சு கடைசியில கவுத்துட்டானுங்க நேபாள் எவ்வளோ நேபாள் ஜெயிச்சுன்னா ஹிஸ்டரி சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நேபாள் இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நேபாள் லீக் மேட்ச் எதுவுமே நடந்தது இல்லை சாதா மேட்ச் கூட நடந்தது இல்லை சீரீஸ் மேட்ச் நடந்தது இல்லை இதில் ஜெயிச்சிருந்தா மிகப்பெரிய ரெக்கார்டாக இருக்கும் நேபாளுக்கு ஒரு ரன் லாஸ்ட் ரன் அவுட் டெவாஸ்டேட்டிங் அண்ட் ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் த நேபாள் ஃபேன்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் எப்பவுமே லக் இல்லாமல் இருக்கும் ஆனால் மொக்க டீம் கிட்டலாம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு லக் அடிச்சு ஜெயிச்சிச்சு ஃபைனல்லாம் அவனுங்களுக்கு லக் அடிக்காது மழை தான் அவனுங்களுக்கு ஏழ்ற சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மழையும் பேயலை ஜஸ்ட் மிஸ்ஸு அது சரியான டைமிங்கான மேட்ச் நேபாள் யூ வான் த ஹார்ட்ஸ்ரா சவுத் ஆப்பிரிக்கா வான் த மேட்ச் பட் நேபாள் வான் த ஹார்ட்ஸ் நேபாள் போயிட்டானுங்க பாய்